அழகாக தென்னாடு தேசம் அழகாக மயிலும் வருகிறார். அந்த தென்னக சீமையில் அழகான சிறப்பு பெற்ற நகரமாக விளங்கும் எந்த நகரம்? ஆதி செங்கல் நகரம். அம்மை அந்த இருக்கிறார் அம்மை பகவதி என்ற அம்மை பகவதி. அந்த பகவதியாரோட வாசல் ஆண்டவன் மாயாண்டி பார்க்கின்ற போது அம்மை எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? அந்த பகவதியார் வாசல்
இளமையாள குடும்பங்களாக வளரவே சும்மா வருகிறாரா? தன்னுடைய சிறுவத்தை மாற்றிக் கொண்டு வருகிறார். 50 வயது அறியாத மதுரை போல் ரூபம் கொண்டு சின்னஞ்சிறு பாலகனாக ரூபம் கொண்டு பட்சிடம் பாலகனாக வடிவம் கொண்டு வருகிறார். சின்னஞ்சிறு பிள்ளையாக வடிவம் கொண்டு சாமம் போல பிள்ளை
இருக்க கண்டா அயங்கு வயதில் அறியாத உலகையாக வருகின்றார். சுடலை மாடன் மோதுகிறார். தாயாருடைய வாசல் வாசல் பகவதி அந்த அம்மையும் பகவதியாருடைய வாசலுக்கு இந்த வெள்ளக்கோயில் சுடரையும் ஆலசுவாமி வருகிறார். சின்னஞ்சிறு பிள்ளையாக வருகிறார். 5 வயது சிறுவனாக இருப்பதை கண்டால் அல்லவா பகவதி கேட்கிறார். அப்பா ஐயா மகனே, என் மகனே ஐயா, என் ஐயா ஐயா, என் கண்ணு ஐயா, என் செல்லம் ஏனே, உனக்கு எந்த ஊருப்பா திரவியமே, ஏ மகனே தங்கமே, எந்த ஊரு எந்த தேசம்? மையாலும் சென்றையின் மாண்பு பலத்தை நான் தின்றேன். சுடுகாடு சென்றே சுட்ட பிணத்தை எல்லாம் தின்றேன். அம்மா என்ன அதனால் மையாலும் போதவர்களும் ஆயாண்டி உடலை ஐயா ஏ வெள்ள கோயில் உடலை ஐயா, ஏய், இந்த கைலாசத்துக்கு வேண்டாண்டா வேண்டாம் வேண்டாம். அப்படின்னு போலகம் அனுப்பினான். யாரு? அந்தவன் சிவபெருமான். ஐயா நான் வந்துட்டேன். அம்மா என்ன? எத்தனையோ